Hi, HH amigos. Biology Hardworks Part 1. First, microorganism. 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 மைக்ரோஆர்கானிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன உயிரினத்தை தான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஆல்கே அண்ட் எக்ஸெட்ரா. செகண்ட், ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் 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 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் மூலிமா நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கிறது, இல்லைன்னா அதோட க்ரோத்தை தடுக்கிறது. அதை தான் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு, பேத்தோஜன். பேத்தோஜன் பேத்தோஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினத்தால் பரவுகிற டிசீஸ், அதை தான் நம்ம பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த்து, கேப்சிட். இந்த கேப்சிட் அப்படின்னா இந்த வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ரோட்டீன் கோட் தான் நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹைஃபே. ஃபோர்த்து வந்து ஹைஃபே. இந்த ஹைஃபே அப்படின்னா ஃபங்கைக்கான ஃபைன் த்ரெட்டை தான் நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபர்மெண்டேஷன். என்னது? ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உடைக்க முடியாத ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிஜன் மூலயமா தூளாக உடைக்கிறது தான் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேக்சின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாக்டீரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியோட்டிக் சிங்கிள் செல்டு ஆர்கானிசத்தை தான் நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So stay with us. Bye, HH amigos.